ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். அலகநந்தா தேவிக்கு வந்தனங்கள், பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், ஸ்ரீ க்ஷேத்திரத்திற்கு வந்தனங்கள். அழகான ஸ்ரீ க்ஷேத்திரம், அதனுடைய வைபவங்களை நிதானமாக நாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக 2 நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் இந்த இடங்கள்லாம் ஆனந்தமாக அனுபவித்தேன். அது பகவானுடைய பரம கிருபை. 2 சத்சங்கமும் சேரில் உட்காராமல் எப்பொழுதும் போல் கீழே உட்காந்துட்டு காலை மடக்கிண்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து சிரமமில்லாமல் சொல்ல முடிஞ்சது. அதாவது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் உபன்யாசம் ஆரம்பித்த பொழுது, அனுமத் ஜெயந்தி போது ஆரம்பித்த போதெல்லாம் சேரில் தான் உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் பல இடங்களில் சேரில் உட்காந்துட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுடைய சன்னதியில் அழகாக உட்காந்துட்டு சொல்ல முடிஞ்சது. அது சரியாக சொல்லணும்னா, ஆண்டாளுடைய அந்த உற்சவத்தில் மேடையில் சொல்கிறதுக்கு முன்னாடி கோவிலில் உட்காந்துட்டு அழகாக நம்ம ஆண்டாளுடைய வட்டபத்திர சாயினுடைய மகிமையை உட்காந்துட்டு ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ ரிலாக்ஸாக கோவிலில் சாதாரணமாக கீழே உட்காந்துட்டு எப்பொழுதும் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்படி ஒரு அனுகிரகம். அதனால் சில காலகட்டங்கள் வாழ்க்கையில் சிரமம் இருக்கும், ரைட்? அந்த சமயத்தில் அந்த சிரமத்துலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ அப்போ கீழே உட்கார முடியாது, டாக்டர் கீழே உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். சரின்னு சேரில் உட்காந்து உபன்யாசம் பண்ணேன். அந்த காலில் வலி இருந்தது, எக்ஸசைஸ் பண்ணி ஃபிசியோதெரப்பி பண்ணி அதெல்லாம். இப்போ கூட ஸ்ரீவில்லிபுத்தூர் போகும்பொழுது நான் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாசனை மலை ஏறி போய் பார்த்துட்டு வந்தேன். காலில் அந்த நீ கேப்லாம் போட்டுக்காமலேயே ஏறி இறங்க முடிஞ்சது. கொஞ்சம் அதில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கத்தான் செய்யும், அது உடனேலாம் இல்லை, அது உடனே கம்ப்ளீட்டாக சரி கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் இவ்வளவு தூரம் இந்த 6-7 மாதத்தில், ஜனவரி 19 ஆப்ரேஷன் ஆச்சு, இப்போ ஆகஸ்ட் 19 வரப்போகுது. அதுக்குள்ளே உடம்புல மாற்றங்கள், அதற்கான முயற்சிகள், அது வாழ்க்கையில் இந்த மாதிரி. சரி, ஓகே, உங்கள் சாதாரண பாஷை இடைஞ்சல்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், இப்படி எல்லாம் வேணால் சொல்லுவோம். அந்த காலகட்டத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து போக பழகிக்கணும். ஒரு சம்பவம் சொல்கிறேன். நாங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன். அந்த ஹோட்டலில் காத்தால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு சின்ன பொண்ணுன்னா மேபி அந்த பொண்ணுக்கு 20-25 வயசு இருக்கும், கிராமத்து பொண்ணு வச்சுக்கோங்களேன். மினி டிஃபன் என்ன போல எங்களுக்கு சொல்லியிருந்ததா. அப்போ இதெல்லாம் சாப்பிடுங்க சார் நான் சொன்னேன். அப்புறம் நான் கேட்டேன், யார் உன் பேர் என்னம்மா, வீடு எங்கே இருக்குது? இந்த ஊர் தானே. இந்த ஊர் தான் சார். இங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தள்ளி போகணும் ஊருக்கு. சரி, எத்தனை மணிக்குமா வருவேன், எத்தனை மணிக்குமா நீ வீட்டுக்கு போவ அப்படின்னு. காத்தால வந்துடுவேன் ஐயா, ஒரு 6:30-7 மணிக்குள்ளே வந்துடுவேன். சாயங்காலம் 5:30-6 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னா. நான் கேட்டேன், எப்படி பஸ்ஸில் வரேன்? இல்லையா, சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வந்துடுவேன். சைக்கிள் ஓட்ட 40 நிமிஷம் சைக்கிள் ஓட்டின்னு வரா. அந்த ஊரில் நல்லா காற்று உண்டு, அது எதிர்காலத்தில் சைக்கிள் ஓட்டலாம் பெரிய விஷயம். அப்புறம் எத்தனை குழந்தைகள்னா, ஒரே ஒரு பையன் ஐயா, அவன் பேர் நேத்ரன் அப்படின்னா. நான் கேட்டேன், நேத்ரன்னா என்ன அர்த்தம்னா, முருகனோட பேர் சாமி அப்படின்னு. சரி, முருகனோட பேர் ஏன் நேத்ரன்னு பேர்? அது தெரியாதுங்க சாமி, நேத்ரன்னா முருகன். நான் சொன்னேன், சிவபெருமானுடைய நேத்திரம் கண்கள்லேருந்து வந்ததுனாலே நேத்ரன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் யாருமா பையனை பார்த்துக்கிறாங்க, மாமியாரோ அம்மாவோ யாரோ பார்த்துக்கிறாங்க சாமி, சாயங்காலம் நான் போயிடுவேன். இது ஒரு சாதாரண ஒரு கான்வர்சேஷன் தான். அப்படியாமல் சந்தோஷமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருந்தால் எல்லாம் பிடிச்சதெல்லாம் கேட்டேன். என்னென்னா, அந்த பெண்ணுடைய ஆட்டிடியூட், எனக்கு அவள் பிள்ளை பேர் ஞாபகம் இருக்குது, அவள் பேர் மறந்து போச்சு எனக்கு. அவள் ஆட்டிடியூட், அவ்வளோ தூரம் வந்திருக்கா டயர்டா. எங்கள் சாமி, நான் 1 மணி நேரம் சைக்கிளை மிதித்து வந்தேன், பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், சாயங்காலம் வீட்டுக்கு போனேன், இப்படி சொல்கிறவர்களையும் நான் பார்த்துருக்கேன். இப்படியாவது காரில் போகிற எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஐயோ, காத்தால என்ன டிராஃபிக், அதில் போய் வந்து போகிறது காரில், ஏசி காரில் 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டு போகலாம், ப்ளூடூத்தில் பேசிட்டு போகலாம். இப்போ நிறைய பேர் என்னோடய ஃபிஷ்ஷாலாம் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவாள்லாம் நிறைய பேர் காத்தால சொல்லுவாள். நிறைய பேர் குருஜி ஃபாரினில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாள், 1 மணி நேரம் நீங்கள் தான் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க, டெய்லி ஏதான ஒரு கதையை போட்டு கேட்டு போயிட்டே இருக்கேன் அப்படி சொல்கிறவாளும் உண்டு. 1 மணி நேரத்துக்காக புலம்புறவாளும் உண்டு.
இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு, ரேஷன் கடையில் கூட்டம், டிராஃபிக்கில் சிக்னல், ஸ்டேஷனில் ஒரே கஜ கஜ இப்படி சொல்லி புலம்புறவாளும் உண்டு. அந்த பொண்ணு முகத்தில் ஒரு கடுகடுப்பு இல்லை, ஒரு வெறுப்பு இல்லை, தலையெழுத்துன்னு இல்லை. அவ்வளோ சிரிச்சுண்டு அவள் பரிமாறினது நிஜமாக. அதாவது ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு பரிமாறும் பொழுது என்ன அன்பு, என்ன ஸ்ரத்தை, என்ன அக்கறை இருக்குமோ அது அப்படியே அப்படியே எனக்கு அதுதான் அங்கே பிரமிப்பை. அதாவது இவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டு தன்னுடைய 3.5 வயசு குழந்தைய விட்டுட்டு வந்தாலும் அவளுடைய அந்த வாத்சல்யம் மாறலை. இப்போ பல பேர் நான் பார்க்குறேன், நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் பேசுவா, ஒரே கஷ்டமாக இருக்க குருஜி. என்ன கஷ்டம் நீ முதல்ல சொல்லு. முதல்ல ஒன்றுமே கஷ்டமே கிடையாது. எல்லாம் மனசினுடைய எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், ஓவர் திங்கிங், வேற ஒரு மண்ணாங்கட்டியுமே கிடையாது. நிறைய பேர் நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓவர் திங்கிங் ஒன்று தான் பிரச்சனை. நான் சில பேர்லாம் சொல்லுவேன், உங்களை சுவாமி ரொம்ப சௌகரியமாக வச்சுருக்காரு, அது ஒன்று தான் பிரச்சனை, உனக்கு வேற ஒரு பிரச்சனையுமே கிடையாது, நீ சொல்கிற எதுவுமே பிரச்சனையில் சேர்த்தியே கிடையாதுன்னு. அப்போ வாழ்க்கை அப்படின்றது சில காலகட்டங்களில் சவாலான காலகட்டம். இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், அந்த பொண்ணுக்கு வாரத்தில் 7 நாள் வருவாளாக இருக்கணும், அதுக்கு பார்த்து ரொம்ப விசாரிக்க முடியல எனக்கு. இப்போ டெய்லி ஒரு 6 நாள் வேலைக்கு வரேன்னே வச்சுப்போமே, இந்த முக்கால்வாசி வாரத்தில் எத்தனை நாள் லீவு கொடுப்பான்னு எனக்கு ஐடியா இல்லை. அந்த ஊரில் என்ன சம்பளம்லாம் தெரியும். ஓகே, ஒரு 8,000 10,000 அவ்வளோ தெரியாது எனக்கு. சொல்கிறேன், ஒரு 8,000 10,000 சம்பளம் வாங்கிட்டு சைக்கிள் டெய்லி மிதிச்சுண்டு இங்கே வந்துட்டு என்ன அவளுக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டாம், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதையும் ரசித்து அனுபவிக்கணும் இல்லையா? வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளணும், இது ரொம்ப முக்கியம். சரி, அந்தந்த இவ்வளவு நடுவுலையும் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு சம்பளம் கிடச்சிருக்கு, என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஆள் இருக்காங்கன்னு ஒரு நன்றி அவளுக்கு இருக்குது. இதுதான் நான் பார்த்தேன். அந்த நன்றி தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. எனக்கு அது இல்லை, அவர்களுக்கெல்லாம் அது கிடச்சிருக்கு, இது ஏன் இல்லை, இதெல்லாம் யோசனையே அவசியம் இல்லை. நான் தான் அடிபட்டது, ஆமாம், 3 மாதம் ரெஸ்ட்டில் இருந்தேன், சந்தோஷம். அட்லீஸ்ட் தங்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு இருந்தது, பார்த்துக்கிறதுக்கு என் மனைவி இருந்தால், என்ன வேணும்னு கேட்கறதுக்கு பிள்ளை இருந்தால், சப்போர்ட்டுக்கு சிஷ்யா இருந்தால், பந்துக்கள் இருந்தால், இவ்வளோ விஷயங்கள் கடவுளோட அனுகிரகம் இருந்தது. 3 மாதம் எங்கேயும் வேலைக்கும் ஒன்றும் போகல, ஒன்றும் பண்ண முடியல. ஆனாலும் பகவான் வாழ்க்கையை நடத்தினான். இல்லாட்டி ஒரு 50 வயசில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஏஜ் பர்சன் 3 மாதம் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? எங்கேயாவது சேல்ஸ், நான் ஒய்ஃப் கிட்ட கூட சொன்னேன், பகவானுக்கு நான் நன்றி சொல்கிறேம்மா, 3 மாதம் எந்த வேலையும் எங்கேயும் உபன்யாசம்லாம் பண்ண போல, வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், ஆனாலும் வாழ்க்கை நடக்கிறது, கடவுளுக்கு நன்றி. அவ்வளோதான். அப்போ பகவான் நல்லது. அன்னைக்கு சேரில் உட்காந்து உபன்யாசம் பண்ணுற நிலைமை சுவாமி வச்சார், இன்னைக்கு திரும்பி கீழே உட்காந்து உபன்யாசம் பண்ணுற நிலைமை சுவாமி வச்சிருக்கார். வெரி கம்ஃபர்டபுள். அப்போ இது எல்லாமே ஒரு சவாலான சூழ்நிலைகள். மனசில் சரி, இது என் கடவுளுக்கு நேற்று கூட சொல்லியிருந்தேன், நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நடப்பதெல்லாம் நாராயணன் செயல். அப்போ நன்மை தானே, அது எப்படி கெடுதல் வரும்? நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் நாச்சினாலே நடப்பதெல்லாம் நன்மைக்கே. அவ்வளோ அடிபட்டாலும் சரி, ஆப்ரேஷன் ஆனாலும் சரி, ரெஸ்ட் எடுத்தாலும் சரி, என்ன வேணா இருக்கட்டும், எல்லாமே நாராயணனுடைய அனுகிரகத்தினாலே நடக்கிறது. தான் நேற்று இந்த இடர் கடிவான்ல சொல்லிட்டு. அப்போ வாழ்க்கை அழகானது. இந்த இப்போ நம்ம கங்கா மகிமை கேட்குறோம், யோசனை பண்ணி பாருங்க. இப்போ பகீரதனால தான் கங்கை வந்ததுன்னு சொல்கிறோம். பகீரதன் முன்னாடி யாருமே ட்ரை பண்ணலையான்னு? சகர மகாராஜா ட்ரை பண்ணலையா? திலீபன் ட்ரை பண்ணலையா? அம்சுமான் ட்ரை பண்ணலையா? ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணா. பகீரன் இவ்வளோலாம் ட்ரை பண்ணி இவாளெல்லாம் தோற்று போயிட்டான்னு விடும் இல்லை. அவர்கள்லாம் தோற்றவர்கள்னு சொல்லலை, அவர்களும் முயற்சி பண்ணா, நானும் முயற்சி பண்ணுறேன். ஒரே லட்சியம், எங்கள் மூதாதையர்கள் சத்கதி அடையணும். இதுதான் அழகு. எனிவே, அன்றைக்கி கூட ஒரு ரீல் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. இஃப் யூ ஃபீல் டயர்ட், டோன்ட் ஸ்டாப், டூ இட். இஃப் யூ ஃபீல் போர்ட், டோன்ட் ஸ்டாப், டூ இட். இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், டோன்ட் ஸ்டாப், டூ இட். போர் அடித்தாலும் நிறுத்தாத, டயர்டாக இருந்தாலும் நிறுத்தாத. உன் கடமைகளை நீ பண்ண வேண்டியதை பண்ணி கொண்டே இரு. உனக்கு அதில் பெரிய பிரயோஜனமே கிடைக்கல, டோன்ட் ஸ்டாப், டூ இட். எனிவே ஐ நீட் திஸ், அவ்வளோதானே. வெயிலோ மழையோ, இப்போ நான் பார்த்தேன் அன்றைக்கி கூட நல்ல வெயில். அந்த வெயிலில் நான் வண்டியில் அப்படியே வந்துட்டு இருந்தேன். நான் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாசன்லாம் பார்த்துட்டு ராஜபாளையம் நான் அப்படியே நல்ல வெயில் அடிக்கிறது, அப்படியே சுட்டு பொசுக்கிறது. அந்த வெயிலில் இந்த கேஸ் சிலிண்டர் போடுற ஒருத்தர் 4 சிலிண்டரை டிவிஎஸ் மொபைலில் மாட்டின்ட்டு எங்கேயோ டெலிவரி பண்ண போயிட்டு தான் இருக்கார். அவ்வளோதான். நான் காரில் உட்காந்துட்டு ஏசி போட்டு வெயில்னு சொல்கிறேன்.
அவர் 4 சிலிண்டரை மொபைலில் கட்டிட்டு சரி எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு அந்த வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கார். அவ்வளோதானே, அதானே வாழ்க்கை, அதான் சத்தியம். அதனால் இப்போ இந்த கங்கை விஷயம் எடுத்துக்கோங்க. ஏன் திரும்பி திரும்பி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோம்? எல்லாம் ஒன்று தான். முயற்சி செய், விடாது முயற்சி செய், என்ன வந்தாலும் சந்திக்க தயாராரு, போராடு, நல்லதே நடக்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நீ போராடி முயற்சி செய்து அடையும் வரை ஓயாது இருந்தால் மென்டலி ஓயப்பட, உடம்பு டயர்டாக படுத்துக்கலாம், மனசில் ஆமாம் போ, இந்த ஆமாம் போ என்னத்த அப்படின்னு விட வேண்டிய. ஏன்னா நிறைய இந்த நியூரோ சயின்ஸ் ரிசர்ச் எல்லாம் அவன் சொல்கிறா, உடம்புல டாக்டர் வியாதினே சொல்லட்டும், அந்த என்ன மருந்து உண்டோ சாப்பிடு, அதுக்கு என்ன டயட் இருக்கணுமோ இரு, உன் உடம்போட நல்லா இருக்கேன்னு பேசு, இவ்வளோதானே சரியாயிடும், எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லு, இதையும் தாண்டி வெளில வரலாம் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறான். அதில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள் உடம்பு தானாகவே அதை சரி பண்ணிக்கிறதுன்ற அதை சொல்கிறா. உடம்புக்கு மூளைக்கு நல்லது கெட்டது சரி தப்பு இதெல்லாம் தோணாது, நீ என்ன சொல்கிறியோ அதையே அது யோசித்து அதையே கொண்டு வரும். நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிகிட்டே வா, அது தானாகவே இந்த செல்கள் எல்லாம் நல்லா இருப்பதற்கான வழியை உண்டாக்கும்னு சொல்கிறோம். எனக்கு உடம்பே முடியல, காலெல்லாம் வலிக்கிறது, தலையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறது, படுத்தா தூங்க வரல, சாப்பிட்டா இதை சொல்லிகிட்டே வர மூளை, ஓ சாப்பிட்டா ஜீரணமால, ஓ படுத்தா தூக்கம் வரல, கால் வலிக்கிறது, மண்டை குடையிறது, உடனே அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுமா. நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஜீரணமாக, நல்லா தூங்குறேன், நல்லா சௌகரியமாக இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், ஹாப்பியாக, ஒன்றுமே இல்லைனா கூட ஜாலியாக இருக்கேன். நத்த சொல்ல டல்லாக இருக்குது, ஒரே வெறுப்பாக இருக்குன்னா மூளை ஓ வெறுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குன்னு சொல்லுமா. அப்போ என்ன ஆகுமா, நாம் ஜாலியாக பார்க்குற விஷயங்கள்லாம் கூட அதில் ஏதோ ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி அதில் ஒரு வெறுப்பு தான் உண்டாக்குமா. அதே நான் ஜாலியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னா அது நிஜமாகவே வெறுத்து வாங்க போக வேண்டிய விஷயமா இருந்தால் கூட அதில் ஒரு ஜாலியை கண்டுபிடிப்போம். இந்த குழந்தைகளை தான் கவனிச்சு பாருங்க, குழந்தைகள் எல்லாத்துலேயும் ஆனந்தம் எங்கே ஒளிஞ்சுட்டுக்குன்னு தான் கண்டுபிடிக்கும். எத்தை வேணால் பண்ணுதோ அது ஆனந்தத்தை தான் தேடும். அது நல்லா கவனிச்சு பாருங்க, குழந்தைகள் ஒரு நாளும் துக்கத்தையோ கஷ்டத்தையோ பிரச்சனையோ நஷ்டத்தையோ எதையும் தேடும், அது தேடுறதெல்லாம் ஆனந்தம் 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 ஆனந்தம். எத்தனை பேரை பார்க்கறது, எவ்வளோ இடங்கள் லைஃப் போகிறோம், அதில் ஒரு ஆனந்தத்தை அதில் கண்டுபிடிச்சி விடுறது. கார் லைஃப் பாட்டு போட்டு கேட்கறது, ஏதான ஒன்றுமே இல்லை, அதுக்கு என்ன தெரியும் மொபைலை பற்றி, ஆனால் அதுக்கு எது பிடிக்குமோ அதை பார்க்கறது ஒன்று. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட மொபைலை கொடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்க்கும். டிவியை நீ என்ன வேணால் சேனல் வச்சுட்டு கொடுங்களேன், அது எதானு தேடி கண்டுபிடிச்சி தனக்கு என்ன ஆனந்தம் தருமோ அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும். நீங்கள் நியூஸ் பார்த்துட்டு அந்த நியூஸை கொண்டு உட்கார முடியும் பார்க்கும். அதுக்கிட்ட மொபைல் கிடச்சி, மொபைலோ இல்லாட்டி டிவி ரிமோட்டோ கிடச்சுன்னா அது எத்தையோ அதுக்கு இந்த காலம் தெரியும்ல, கரெக்டாக அதுக்கு என்ன பிடிக்குமோ அதை போய் நிறுத்தி பார்க்கும். அது பாருங்க என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து டிவி நியூஸ் பார்க்க வேண்டியிருக்கேன்னு சொல்லாது, நான் எப்படி இதை மாற்றலாம், யாருக்கிட்ட வாங்கிக்கலாம், இல்லாட்டி டிவி சேனல் ரிமோட் கொடுக்க மாட்டா, சரி வேறு என்ன வச்சு நான் ஆனந்தமாக அடுத்த வேலையை பார்க்க போயிடும். இப்போ உட்காந்துட்டே இருக்கா, டிவி பார்த்துட்டே இருக்கா, எனக்கு ரிமோட்டே தரமாட்டேங்கிறா, இப்படி புலம்ப நம்மளாம் தான் சொல்லுவோம், அவளுக்கு தெரியவே இல்லை, அறிவே இல்லை, புத்தியே இல்லை, நம்ம உட்காந்துட்டு இருக்கோமே, நம்மகிட்ட பேசுகிறே, அது பாடி வேறு தான் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல உங்கள் ஆனந்தத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது குற்றம் இல்லை, இது புரிஞ்சுக்கோங்க. பல சந்தர்ப்பங்களில் நான் ஆனந்தமாக இருக்கிறதே ஒரு, அதாவது அது ஒரு குற்ற உணர்ச்சி நிறைய பேருக்கு வர்றது. இப்போ யாராவது பேஷண்ட் இருக்கா வச்சுக்கோங்களேன், அவளுக்கு தூக்கம் வரல, தூங்க முடியல ராத்திரி, அதுக்காக பைஸ்டாண்டர் இருக்கவாளும் தூங்காமல் இருக்கணும் அவசியம் கிடையாது. அவளுக்கு எதாவது தேவைன்னா பாத்ரூம் அழிச்சுட்டு போகணும், தண்ணி கொடுக்கணும்னா கொடுத்தா போதும். பேஷண்ட் படுக்காமல் தூங்காமல் இருக்காங்க, நம்ம பக்கத்துலேயே உட்காந்து முட்டாள்தணும், அவருக்கு தூக்கம் வரலாம், அது அவர் தலையெழுத்து, அவரோட வியாதி, மருந்து கொடுக்கணும், அவ்வளோதானே. ஏதான ஆத்திர அவசரம், அதுக்கு தானே பைஸ்டாண்டர். இவா தூங்காமல் நம்மளும் தூங்காமல் இருக்கணும் அவசியம் கிடையாது. சில பேர் அதுக்காகவே தான் புலம்பின்றே இருப்பான், அந்த புலம்பெல்லாம் நம்ம கேட்டுருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கணும், இது நீங்கள் ஆனந்தமாக இருப்பது அவசியமானது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமாக நடத்த முடியும், சந்தோஷமாக பேச முடியும், சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியும். இப்போ டாக்டரே டல்லாக இருக்கார், டாக்டரே என்னம்மா என்ன சொல்லி தலைவலிக்கிறதா, எனக்கு தான் தலைவலிக்கிறதுன்னா டாக்டர் போய் பார்ப்போமா, அவருக்கு தலைவலியே இருந்தாலும் கூட அவர் மருந்தை போட்டுட்டு ஒன்றும் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு தலைவலிக்கிறது யாரும் பேஷண்ட்டை பார்க்க மாட்டேன்னு சொல்லணும்.
அதை விட்டுட்டு பரவாயில்ல அவர் பார்த்துன்னு அவர் உடம்பு கெடுத்த கூடாது. அது வைத்தியக்காரத்தனம். மருந்து சாப்பிட்டுட்டு இல்லாட்டி கடன்னு பார்த்துட்டு சரி நான் போய் படுத்துக்கன்னு போயிடும். இதுதான் வாழ்க்கையினுடைய நடைமுறை. புரியுறதா? இப்போ வீட்டிலேயே சில பேர் இருப்பா, எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டா, சாப்பிட்டுட்டே இருப்பா, தூங்கிட்டே இருப்பா, உடம்பை பார்த்துக்கவே மனதுக்காக பக்கத்தில் இருக்க வாழும். அவள் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எக்ஸசைஸ் பண்ணலாமா, நான் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கலாமா அப்படின்னா எவ்வளோ பைத்தியக்காரத்தனம். யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? சரி, உலகத்தை எத்தனை பேர் தூங்காமல் இருக்கா? அப்போ நம்ம தூங்காமல் இருக்கோம். உலகத்தை எத்தனையோ பேர் எத்தனை தூங்காமல் இருக்கா? காரில் போகிறோம், டிரைவர் தூங்காமல் இருக்கா? நம்ம தூங்காமல் இருக்கோமா? இல்லை. முதல்ல நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை தர்மம். இந்த உரிமை கூட சொல்ல மாட்டேன், தர்மம். தர்மப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், தர்மப்படி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், தர்மப்படி நீங்கள் நன்னா இருக்கணும். இது உங்களுடைய பேசிக் தர்மம். இதை நீங்கள் யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள வேணும். இது பேர் சுயநலம்லாம் அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது உங்களுடைய அவசியம். ஒன்றும் வேண்டாம், ஒரு பைலட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீட்டுக்கு போகிறார், கண்ட நேரத்தில் வேலை செஞ்சுட்டு மத்தியானம் வீட்டுக்கு போய் தூங்க போகிறான். அவர் ஒய்ஃபுக்கு வேறு ஏதோ வேலை, இல்லாட்டி அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கா. அவர் மத்தியானம்லாம் உட்காந்துட்டு ஒய்ஃபோட பேசிகிட்டே இருந்தார்னா, நீங்கள் அவர் நைட் எடுக்க போகிற ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீர்கள். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் மத்தியானம்லாம் தூங்கவே இல்லை, எதையோ பேசிகிட்டு இருக்கார், எதையோ பண்ணிகிட்டே இருக்காருன்னா, ராத்திரி அவர் ஓட்டுற ஃப்ளைட்டில் உட்கார தைரியம் உங்களுக்கு இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அவர் நல்லா தூங்குறார், நல்லா ரெஸ்ட் எடுக்கிறார், நல்லா ஹெல்த்தியாக இருக்காருன்னா தைரியமாக உட்காரும். ஒன்றும் வேண்டாம், ஒரு வண்டி நல்லா இருந்தால் தானே வாங்கி ஓட்டுவோம். அந்த வண்டி ஏற்கனவே ரிப்பேர் ஆகிட்டுனா வாங்கி ஓட்டுவோமா? ஒரு மாடுலாம் வாங்க போவா, அந்த மாடு நிற்கிற இடத்துல பார்ப்பா, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இல்லை. மாட்டுக்கும் சூடுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதோட காலோட அழுத்தத்தை வச்சு அதனுடைய பலம் என்னன்னு தெரியும். நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. அது நிற்கிற இடத்த சும்மாவே அப்படின்னு நகர்ந்தா அதனுடைய கால் அழுத்தம் தெரியும். அது பலமாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு. ஏற்கனவே அது நோஞ்சா மாடுன்னா அது பைசா கொடுத்து யாராவது வாங்குவாளா? வாங்க மாட்டோம் இல்லையா? சொத்த கத்திரிக்காய் பைசா கொடுத்து வாங்குவோமா? இன்னைக்கு காலகட்டத்தில் வாங்குவோம். என்ன ஆர்கானிக் அப்படின்னு, அப்பாடா அதில் பரவாயில்ல, புழு இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒன்றும் கெமிக்கல் இல்லை, அப்போ நம்ம சாப்பிட்டா நல்லது. கரெக்ட். அந்த மாதிரி உங்களுக்கு எது நல்லதோ, உங்களுக்கு எது ஆனந்தமோ அதை நீங்கள் அனுபவிக்கிறது உங்களுடைய உரிமை, கடமை, தர்மம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கங்கை சரணத்தில் திரும்ப திரும்ப அதான் தவம்னா என்ன? தான் நல்ல கதி அடையணும், தான் நல்லா இருக்கணும், தான் உயர்ந்த கதி அடையணும். இதானே? இப்போ இதெல்லாம் சுயநலம் சொல்ல முடியுமா? பகீரதன் தபஸ் பண்ணான். அவன் உலகத்துக்காகலாம் கங்கையை கூட்டின்னு வரல, தன் மூதாதைகளுக்காகத்தான் கங்கையை கூட்டின்னு வந்தான். உலகம் அதை இன்னைக்கு உபயோகப்படுத்திக்கணும். கரெக்டாக? இப்போ அந்த சுயநலம்னே எடுத்துப்போமே. ஆனால் அவன் மூதாதைகள் கொண்டு வரணுன்ற சுயநலம் தப்பு கிடையாது. அவன் கொண்டு வந்ததுனால நமக்கு இன்னி வரைக்கும் கங்கை கிடச்சிருக்காளா இல்லையா? அவ்வளோ. அதனால் உங்களுக்கான தேவைகள், இப்போ துருவன் தபஸ் பண்ண போனான், உலகம் நன்றாக இருக்கணும், லோகக்ஷேமம் வகாமியகம்னா போய் தபஸ் பண்ண, இல்லாட்டி லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துனா தபஸ் பண்ணான். எனக்கு அவமானமாக இருக்குது, எனக்கு இவன் முன்னாடி ஜெயிக்கணும், எனக்கு இவர்கள் முன்னாடி பெரியவன் ஆகணும், யாரும் அடையாத உசரத்தை நாடையும். உலகத்தை எத்தனையோ பேர் இங்கேயோ இருக்கா, நான் இங்கே இருக்கேன், அதெல்லாம் இல்லை. நன்றியோடு இருக்கணும். ஆனால் யாரும் அடைய முடியாத உசரத்தை அடையணும்னு தான் அவன் தபஸே பண்ணான் இல்லையா? அதனால் இப்போ இந்த கங்கை சரணத்தில் சொல்லக்கூடிய பல பேருடைய தவம் கவனித்து பாருங்க. மீண்டும் மீண்டும் தன்னை உத்தேசிச்சுத்தான் தவமே. தவம் அப்படின்றதே தன்னை உயர்த்தி கொள்ளுதல். இப்போ படிக்க வைக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்? நாம் நல்லா இருக்கணும் தானே படிக்கிறோம். நான் படித்தா உலகத்திற்கு நல்லா எவன் படிக்கிறான்? யாரும் படிக்க போகிறது இல்லை. யார் படிக்க போகிறோம் சொல்லுங்கள்? யார் உலகத்தில் நான் படித்தா உலகத்திற்கு நல்லதுன்னு யார் படிச்சிருக்கோம்? சத்தியமாக கிடையாது. புரியுறதா? அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது குற்றமான விஷயம் இல்லை. அது உங்களுடைய அடிப்படை தேவை. ஓகேவா? எப்படி யமதர்மராஜன் தபஸ் பண்ணார்னு சொன்னேன், அவருக்காக எப்படி சிவபெருமான் வந்தார்னு சொன்னேன். காங்கலேஸ்வர்னு அவருக்கு பெயர், அவர் பேர் முக்தேஸ்வர், இன்னொரு பெயர் இருக்குன்னு எல்லாம் சொன்னேன். இப்போ யமதர்மராஜன் தபஸ் பண்ணி உலகத்தில் ஜனங்கள்லாம் பாவம் பண்ணாமல் இருக்கணும் தபஸ் பண்ணார்? கிடையவே கிடையாது. எனக்கு சிவ தரிசனம் வேணும், எனக்கு ஒரு சத்தான புத்தி வேணும்னு தபஸ் பண்ணேன்.
அப்போ தான் மேனகா நதியை பற்றி சிவபெருமான் சொல்கிறார். அவ்வளோ அழகாக முக்தேஸ்வரன்ற நாமத்தோடு நான் கலியுகத்தில் பிரகடனமாவேன். தேன முக்தேஸ்வரோ நாம சாபம் மே பவிஷ்யதி மேனகா ச சரிஸ்ரேஷ்டா அலகநந்தா அபிசம்முகி. இந்த மேனகா நதிக்கரையில் அலகநந்தா சங்கமத்தில் நான் வருவேன், நான் இருப்பேன், முக்தேஸ்வரன் கலியுகத்தில் பிரகடனமாவேன். தஸ்யாம் ஸ்நாத்வா ச சம்பூஜ்ய கங்காலேஷம் சிவம் சிவாம் மம சாயுஜ்யதாமேதி மர்த்தியோ மம சுனிச்சிதம். அப்போ அந்த இடத்துல அழகாக ஸ்நானம் பண்ணுறவா அந்த கங்காலேஸ்வரன்ற இதோட நான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறார். இத்யுக்த்வா அந்தர்ததே சம்பு ராஜன் பரமதார்மிக ஸ்ரீக்ஷேத்திர வைபவம் புண்ணியம் சர்வபாப பிரணாசனம் கோலாசுரசிரோ பாகே நதி பரம பாவனி மேனகேதி சமாख्याता சர்வகாம பிரதாயினி யத்ர ஸ்நாத்வா நரோ பக்த்யா சர்வான் காமான் அவாப்னுயாத் பூர்வம் ஹி சா மகாராஜ ஜாத்யா சூத்ரா பபூவஹ. அந்த மேனகா நதி எப்படி வந்ததுன்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அவள் பூர்வ ஜன்மத்தில் ஒரு பெண்ணாக இருந்தாள். சரியா? சுததி து சமாख्याता விகடாங்கி கடோதரி. கடோத்கஜன் சொன்னோம் இல்லையா, மாதிரி கடோதரி. கடோ பானை போன்ற, கடம்னு சொல்கிறோம் இல்லையா, கட உதரி, கடோதரி, பானை போன்ற வயிறுடையவள். இதான் அர்த்தம். தாம உதரன், தாமோதரன், தாம்பினால் வயிற்றில், உதரம்னா வயிறுன்னு தெரியும் உங்களுக்கு. சரியா? கடோதரி பேர் அழகாக இருக்குல்ல. ஆனால் பானை வயிறு சொல்லுவான் இல்லையா, குட்ட ஆள், அது மாதிரி அவள் பேர் சுததி, சுமதி இல்லை, சுததி. சுததி து சமாख्याता விகடாங்கி கடோதரி பிடாலநயனா சாது பரமத விமோகிதா. கைகால்லாம் வந்து ஒரு கரெக்டான அந்த ஷேப்லலாம் இல்லை அவளுக்கு. வயிறு பானை வயிறு. சரியா? கை கால் அவயவங்கள் கொஞ்சம் நீளமாக குட்டையா அப்படின்லாம் இருக்குது. அப்போ அவள் இப்படி ஆசைப்படுறா. அவளுக்கு இன்னும் பெருசாக கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. அவளுக்கு பல்லு ரொம்ப அழகாக இருக்குது அவளுக்கு. ஆனால் கை கால்கள்லாம் நீளமாக இருக்குது, இல்லாட்டி குழந்தை கம்மியாக இருக்குது. அவள் வயிறு வந்து பானை வயிறு இருக்குது, பூனை கண்ணாக இருக்குது. ஆனால் அவளுக்கு வந்து தான் ரொம்ப அழகுன்னு ஒரு அபிப்பிராயமும் இருந்தது. அது தப்புலாம் சொல்ல முடியாது. அவாவாளுக்கு அவாவா அழகு தானே. அவளுடைய அழகு வந்து அப்படி வசீகரமாக இல்லை, ஆண்கள் மயங்கும்படியான ரூபம் இல்லை அவளுக்கு. அதனால் என்னாச்சு, ந கஷ்சித் பதிச்சாசீத் குரூபத்வான் மஹீபதே இத்யஸ்யாம் வர்த்தமானாயாம் யௌவனம் பிரத்யபத்யத ததர்ஷ ஸ்வசகீனாம் யி பதீன் பரமசுந்தரான் சிந்தயாமாச பகுஷக பதினா ரஹிதா துசா. அவளுக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறா, எல்லோரும் கல்யாணம் ஆகிடுத்து, எல்லோரும் கணவன்லாம் அழகாக இருக்கா. ஆனால் இவளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. வயசு பயின்று இருக்கு. அந்த ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். கிம் கர்த்தவ்யம் மயே தானிம் யௌவனம் மே அதிவர்த்ததே கதம் மம விவாஹ ஸ்யாத் கோ வா மத் சத்ருஷப்பதி. அப்போ பார்க்குறா, வயசெல்லாம் அப்படி போயிட்டு இளமையெல்லாம் வீணாக போகிறது. எனக்கு யாரோட கல்யாணம் ஆகும், எனக்கு ஈக்குவலாக யார் ஒருத்தன் கிடைப்பான், அது வேறு நினைப்பவளுக்கு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம சொல்லுவோம் இது அழகு இல்லை, இது அழகு. இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பெண் இருக்கா வச்சுக்கோங்களேன், அவளுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அவள் அம்மா தான் அழகியாக தெரியும்.
அது தப்புலாம் சொல்ல முடியாது, ரைட்? அழகுன்றது பார்க்கிறவர்களுடைய கண்களை பொறுத்து. நீங்கள் எத்தனை பேர் தெரியும்னு எனக்கு தெரியல, என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபாரின் உண்டு, ஏதோ ஒரு காட்டுவாசி கூட்டம். அந்த காட்டுவாசி கூட்டம் ஆம்பளைகளுக்கெல்லாம் தொப்பையை பார்க்கணும், அம்பிட்டு பெருசாக இருக்கும், அவ்வளவு பெருசு. அது என்ன தெரியுமா, அந்த காட்டுவாசி கூட்டத்தில் யாருக்கு பெரிய தொப்பை இருக்கோ அவன் தான் அழகன்னு பேர். அதனால கஷ்டப்பட்டு ஆம்பளைகள் தொப்பையை வளர்ப்போம், தொப்பையை வளர்த்தே ஆகணும். யாருக்கு பெரிய தொப்பை இருக்கோ அவன் தான் வீர திருமகன், ஆண்மகன் அவளுக்கு பேர். அதில் தான் ஒருத்தன் போட்டுருந்தான், யாரோ ஒருத்தன் தொப்பையை போட்டு, நீ தப்பான இடத்துல இருக்காருனால உன் தப்பா அசிங்கமாக தெரியும், நீ அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டா நீ தான் அழகு. வேர் யூ ஆர் அதான் முக்கியம். வட்டத்திற்கு சொல்கிற மாதிரி உன் தொப்பையோ உன் கலரோ உன் கண்ணோ உன் பல்லோ உன்னை கொண்டாடுறதுனா அந்த கூட்டத்துக்கு உன்னை பற்றி தெரில, அதை கொண்டாட கூட்டத்தில் நீ போய் சேர்ந்துடும். இதுக்கெல்லாம் ஏங்காது, அவ்வளோதான். நான் அப்படி தான் இருக்கேன், என்ன இட போகிறது, அவ்வளோதானே, கரெக்டா? அப்போ இவன் ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். எனக்கு யார் கல்யாணம் ஆக போகிறது? இத்யேவம் சிந்தயந்தி சா மார்கஸ்திதவதி ததஹ பதிகானேவ பப்ரச்ச கோவா மம பதிர்பவேத். அவள் பார்த்தா இப்படியே இருந்தால் என்ன பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணிட்டா, ரோட்டில் போய் நின்றுட்டு வரவா பரவாயில்லாம், எனக்கு கல்யாணம் பண்ணிப்பே, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பே, என்ன கல்யாணம் பண்ணிப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கல்யாணம் ஆகணும் பார்த்தா, யாரும் நமக்கு வரமா நம்மள போய் கேட்டுருவோம், பரவாயில்ல. அத்ராந்தரே மகாராஜ பதிகோ பிராமணோ யுவா ஆயயோ ரூப சம்பன்ன கந்தர்ப இவ சாபரஹ உவாசதம் தர்மநேத்ர பிராமணம் பிரபதிகம் ததாஸ்மிதேன சோபமானாஸ்யா கட்டாட்சேன சுஷோபனா. அப்போ இப்படி கேட்டு இருக்கும் பொழுது ஒரு நல்ல இளவயசுடைய ஒரு பிராமணனை பார்க்குறான். காமதேவனுக்கு சமமான அழகோட ஜொலிக்கிறான். அவனை பார்த்தோன்னே இவள் ரொம்ப குஷி ஆயிட்டான். சுததி உவாச்ச குத்ரவா கம்யதே சாதோ குதோ வா கம்யதே த்வயா ஸ்திரோ பவக்ஷணம் சாதோ ஸ்ரோதவ்யம் வச்சனம் மம அஹம் பவாமி ஜாத்யா ஹி சூத்ரா ஷோடச வார்ஷிகி பத்யா சுரஹிதா சாஸ்மி வயோ மாம் பாததே தராம் கஸ்த்வம் புருஷசார்தூலம் விஸ்தரேன வதஸ்வ மே த்வமபி வயச காலோ விருதா சங்கச்சதே விபோ. அழகா அந்த சுதத்தி அவனை பார்த்து சொன்னா, எப்பா யாரப்பா நீ, எங்கே போகிறாய், எங்கேருந்து நீ வராய், என் கூட கொஞ்சம் இரு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு. நான் ஒரு சாதாரண வேலைக்காரி, அந்த மாதிரி 16 வயசு ஆகிடுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்னை பற்றி நினச்சேன். என் இளமையோ என்னை படாத பாடு படுத்துறது, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனாக இருக்காய், நீ யாருன்னு சொல்லு. ஓ உன்னோட இது என் மனசு அப்படியே மயக்கிறதும் அழகு அப்படின்னு சொல்லி வெக்கத்தை விட்டு சொல்லிட்டாவ. பிராமண உவாச்ச அஹமத்ரிகுலோத்பன்னோ பிராமணோ கௌடதேசஜः கேதாரேஸ்வர யாத்ராம் வை கிருத்வா தர்ஷனமுத்தமம் கமிஷ்யாமி ஸ்வதேசே விவாஹோ மே பவிஷ்யதி. அழகா அவளை பார்த்துட்டு சொல்கிறான், நான் அத்ரிகுலத்தில் வந்தவன், கௌடதேச பிராமணன். கௌடதேசம் கௌடிய வைஷ்ணவான்னு சொல்லுவோம் தெரியுமா. கௌடதேச பிராமணன் அப்படின்னா நம்ம சைத்தன்ய மகாபிரபு கௌடதேச பிராமணன் தான். ஒரிசா பெங்கால் சேர்ந்த அந்த இடத்துக்கு கௌடதேசம்னு பேர். அவள் தான் கௌடிய வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நான் கௌடதேசத்தை சேர்ந்த பிராமணன், அத்ரிகுலத்தில் உண்டானவன், கேதாரேஸ்வரர் யாத்திரைக்காக வந்திருக்கேன், யாத்திரை முடிச்சு ஊருக்கு போனோன்னா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சமத்து, இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறான். உடனே சுததி சொல்கிறான், சுதத்யுவாச்ச அத்ரைவ நிவசிஷ்யாவ ஆவம் யவ்வன கர்விதௌ மயா சக விவாஹஸ்ச குரு சீக்ரம் த்விஜேஸ்வர தன்யாஸ்தே புருஷா லோகே சதாரா க்லேஷவர்ஜிதாः பிரமாதாதர சம்பான ஜாதரோமாஞ்சன கஞ்சுகாः கிரியத்பிஹி கிரியதே சாதோ நரைஹி கர்ம சுபாசுபம்
தேன தேன கிருதேனாஸ்தி சுகம் துக்கம் த்விஜேஸ்வர புண்ணியேன கர்மணா விப்ர சுகமேவானுபூயதே வாமாதரசுதாபான ஜனிதம் ஸ்வர்கசம்மிதம் பாபேன கர்மணா விப்ர துக்கமேவானுபூயதே தஸ்மாத் த்வமேவ தன்யோசி யஸ்யாக்ரே ஸ்வயமாஸ்திதா. அப்போ ரொம்ப அழகா இவள் சொல்கிறா, அப்படியா அப்போ 2 பேர் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாமே, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, உடனே கல்யாணம் பண்ணிக்கோ. உலகத்தில் யார் பரமபாகியவான்னு அழகான ஒரு மனைவியை வச்சுட்டு அவளோட சுகமாக எல்லா விதமான காமசுகங்களையும் அனுபவிக்கிறவன் தான் பரமபாகியவான். பெண் சுகம் போல் உலகத்தில் வேறு சுகம் உண்டா? அதனால் நல்லது கெட்டது எல்லாம் இருக்குப்பா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி சுக துக்கங்கள்லாம் உண்டு, உனக்கெல்லாம் தெரியும். அதனால் என்ன மாதிரி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக என்னையே கல்யாணம் பண்ணிடுறோம், சரியா? அதை விட்டுட்டு பாவ கர்மாக்கள் பண்ணி ஏன் கஷ்டப்படுவோம்? இவள் அவனுக்கு உபதேசம் பண்ணிருக்கு, அதுக்குறானே இவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக. ஒருத்தி தானாக வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான்னா அதெல்லாம் பரமபாகியம். நீ பரமபாகியவான். நானாக வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி சௌக்கியமாக இருன்னு. அவன் எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு? ஆனால் அவன் புத்திசாலி. பிராமண உவாச்ச சத்யமுக்தம் த்வயா சூத்ரே பரம் ஷுணுவச்சோ மம நாஹம் தவாஸ்மி சத்ருஷோ பர்த்தாஹி கமலே க்ஷணே. அப்போ இந்த உத்பாலகர்கள் அவன் சொல்ல, அந்த பிராமணன் ரொம்ப அழகாக சொல்கிறான். இந்த பிராமணன் சந்தோஷமா, அம்மா நீ சொன்னதெல்லாம் சத்தியம்மா, அவன் ஒன்று பாரு, உனக்கு அழகான கமலமான நேத்திரங்கள்லாம் இருக்குது, உனக்கு சூட்டபிள் ஆள் நான் இல்லை. அது ஜாகிரதையாக தப்பிச்சுக்கவும் தெரியும். எல்லா இடத்துலையும் உன் மூஞ்சும் பல்லும் நீயும் மண்டையும் அறிவில்லை இப்படியும் சொல்லலாம். அவன் ரொம்ப அழகாக சொல்கிறான். சத்தியமுக்தம் துவயா சூத்ரி, ரொம்ப அழகாக விஷயத்த சொன்னேம்மா. பரம் ஷுணு வச்சோ மம, நான் சொல்கிறத கேளு. நாகம் தவாஸ்மி சத்ருஷோ பர்த்தாஹி கமலேக்ஷண, தாமரை போன்ற கண்களுடையிலே உனக்கு ஏற்ற புருஷன் நான் இல்லை. துவம் து ரூபவதி சாக்ஷான் மேனகேவ யதா புரா, நீ அவ்வளோ அழகான ரூபவதி. இந்த அப்சரஸ்களில் மேனகான்னு ஒருத்தி உண்டு. அகம் தூ ரூபரஹிதோ துர்பலோ பிராமணோ முனிஹி, மேனக்கா மாதிரி அழகி, என்ன மாதிரி பாவப்பட்ட பிராமணனை கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறாய்? நான் ஒன்றும் அவ்வளோ அழகெல்லாம் கிடையாது. தஸ்மாத்வம் அந்யபர்த்தாரம் அன்வேஷய சமானகம் ஏன சாக்கம் மேனகேவ தேவேன விஹரிஷ்யசி. அதனால் என்ன பண்ணு, உனக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புருஷனை பாரு. மேனகா மாதிரி மேனகா மாதிரி இந்திரனோட சந்தோஷம் அனுபவிக்கணும், நல்ல புருஷனாக பார்த்து கல்யாணம் சந்தோஷமாக இரு. ஏன சாகம் மேனகேவ தேவேன விஹரிஷதி, எப்படி இந்திரனோட மேனகா சௌகரியமாக இருப்பாளோ அந்த மாதிரி நீ மேனகா மாதிரி உனக்கு ஏற்ற ஒருத்தனை கல்யாணம் சந்தோஷமாக இருன்னு. பியூட்டிஃபுல் ரைட்? உத்பாலக உவாச், இந்த கதையெல்லாம் யார் சொல்கிறார்? உத்பாலக சொல்லிட்டு இருக்கார். யாருக்கு சொல்லிட்டு இருக்கார்? தர்மநேத்திரனுக்கு சொல்லிட்டு இருக்கார். எதுக்கு சொல்லிட்டு இருக்கார்? ஸ்ரீக்ஷேத்திர வைபவத்துக்காக சொல்லிட்டு இருக்கார். இவன் சொல்லிட்டான், அப்புறம் நாளைக்கு சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஸோ சுததி பிராமணன், கௌடதேச பிராமணன், இவாளுடைய சம்வாதம், அவன் என்ன அழகாக டாக்ட்ஃபுல்லாக ஜோராக ஹேண்டில் பண்ணுறான் பாருங்க. இது பொய்யோ சத்தியமோ தன்னை அவன் காப்பாற்றின்றான். கரெக்டாக எப்படி, அதாவது அவளை நோகடிக்காமல் தன்னை காப்பாற்றினான். இந்த டாக்டிக்ஸ் நீங்கள் கற்றுக்கணும் வாழ்க்கையில். எல்லா இடத்தையும் நான் உண்மையே பேசுகிறேன், நான் சத்தியசந்தன், உங்கள் கோபம் தாபம் வெறுப்பெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு சிரிச்சுட்டே உங்களை காப்பாற்றிக்கிற வழியை பாருங்கள். கழுவுற மீனில் நழுவுற மீன்னு சொல்லுவாள், அவ்வளோதான். சரியா? ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், அலக்கநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள், மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், தர்மநேத்திரராஜனுக்கு வந்தனங்கள்,
உத்பாலக மகரிஷிக்கு வந்தனங்கள். இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஸ்கந்தனும் நாரதம். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், சூத பௌராணிகருக்கு வந்தனங்கள், சவுனகாதி முனிவர்களுக்கு வந்தனங்கள். இந்த விஷயத்தெல்லாம் சூத பௌராணிகர் சவுனகாதி ரிஷிகளுக்கு நைமிஷாரண்யத்தில் சொல்லிட்டு இருக்காரு. சரியோ? ஸோ இந்த சுததி மேனகா எப்படி ஆனாள் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. அவர் ஆகஸ்ட் மாதம் 15 ஜோரா காத்தால 9லேருந்து 12 திருவல்லிக்கேணியில் வியாசராஜ மடத்தில் விதுரநீதி பாகம் 3 அறிவாளியினுடைய லட்சணம் கட்டாயம் வந்து கேளுங்க. ராதே கிருஷ்ணா.